ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா கோழி குஞ்சு பொரிச்சிருக்குது. அது இத்தனை குஞ்சு பொரிச்சு இதை பார்க்கும் போதே அழகா இருக்குது, ரொம்ப ஹாப்பியா இருக்குது. லாஸ்ட் டைம் ஒரு வீடியோல கூட சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, இன்னொரு கோழி ஒரு 2 குஞ்சு மட்டும் தான் பொரிச்சிருக்குது அப்படின்னு. ஆனா அந்த கோழி இத்தனை குஞ்சு பொரிச்சிருக்கிறத பார்த்துட்டு எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமா இருக்குது. இன்னும் பேலன்ஸ் 5 முட்டை இருக்குது, வெயிட் பண்ணி பார்க்கலாம் எல்லா முட்டையும் பொரிக்குதா இல்ல எத்தனை முட்டை பொரிக்குதுன்னு. நார்மலா அடையில இருக்கும் போது கோழி பசிச்சுதானே அதுவே எந்திரிச்சு வெளியில போகும், இற சாப்பிட்றதுக்கு, தண்ணி குடிக்கிறதுக்கு. அப்படிதான் அந்த கோழி நேற்று வந்தது. திரும்ப அதை தூக்கி கொண்டு அடையில வைக்கிறதுக்காக போன கோழி கொஞ்சம் சவுண்டு கேட்டுது. எங்கேருந்து கேட்குது அப்படின்னு பார்த்தா இங்கேருந்து கேட்குது. அப்படியே எனக்கு ரொம்ப மனசுக்கு சந்தோஷமா ஆயிருச்சு. லாஸ்ட் டைம் நான் என்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன்னா, கோழி அடை வைக்கும் போது ஒரு தனி அறையில தான் வைக்கணும், கொஞ்சம் இருட்டா இருக்கிற மாதிரி தான் வைக்கணும்னு சொல்லுவாங்க. நான் ஓப்பன் பிளேஸ்ல வச்சுட்டேன், அதனால தான் அது சரியா பொரிக்காம ஆயிருச்சு. இதை பார்த்தீங்கன்னா ஒரு ரூம்ல நான் தனியா வச்சிருந்தேன் க்ளோஸ் பண்ணி. அதனால இது எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாம நமக்கு இத்தனை கொஞ்சம் பொரிச்சு கொடுத்துருக்கு.